பெஸ்டோ பிரமா கணக்கு முதல் கணக்கு போட்ட கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்களுக்கு கண்ணை கட்டுதார். கண்கட்டி விளையாண்டான்ல, கண்கட்டி விளையாட்டு உள்ள கண்கட்டு விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்து பெரிய கண்கட்டு விளையாட்டு. அரசியல்வாதி கண்கட்டு விளையாட்டு. எப்படி கீழே வழக்கறிஞர் கண்கட்டு விளையாட்டு எவ்வளோ பெரிய விளையாட்டு. கடைசி இப்போ அத்தியாயத்தில் இப்போ இந்த கண்ணை கட்டுதார். இது இவரால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. கடவுளால் தான் முடியும். எங்கள் அண்ணன் ஈஸ்வரனால் முடியும். நீ 2 கண்ணை வச்சு கடவுளுடைய குடும்பத்தை பிரித்து நாசம் பண்ணி வச்சு சாமி கொண்டாடி பூமியை பிரித்து நாசம் பண்ணி வச்சுருக்க. புரியாதா? ஆணு பெண் உலக நாடு, தாய்ந்தியா நாடு, தமிழ்நாட்டில் 100க்கு 100. இன்று நாள் கணக்கு எழுதிட்டார். ஞாயிற்றுக்கிழமை சனி கையில் கொடுக்கார். அரசியல்வாதி இருக்கிற 2 கண் அவன் குடும்பம் வரைக்கும், வாரிசு வரைக்கும், அந்த காய்ச்சல் வரையில் சுண்டணும்டா அப்படின்னு கொடுத்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவனை கொடுத்துருவார். இது பூரா அரசியல்வாதிய கண்ணு. அவன் வீட்டு குடும்பத்தார கண்ணை கட்டிடுறா. கண் பார்வை கண்ணு நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ள அந்த பவரால் செயலை இழந்து தடவை விடுவார். அவன் 4 வீலர் 2 வீலர் விமானம் எல்லாம் போவையில் செத்து போவான். இதான் கடைசி சத்தியவாதியில் உள்ள கண்ணு. அவன் கண்ணை கட்டுதார் அரசியல்வாதி கண்ணு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, மந்திரி, ஆளுநர் எல்லாம் அவனுக்கு கண்ணை இன்னைக்கு கட்டிட்டார். கண்ணை கட்டிட்டார். அவன் கண்ணை நல்லா தான் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம்டா. உள்ள விளையாட்டு இவர் தான் விளையாடுவார். அந்த காய்ச்சலை விடுவார். காய்ச்சலை விட்டவுடனே உள்ள கண் பார்வை செயல் இழந்து போகும். அப்போ குடியரசுத் தலைவர், பிரதமருக்கெல்லாம் கண்ணை கட்டியாச்சு. இன்று நாள் கட்டிட்டார். அவனுக்கு கண்ணு தடவை விடுவார். டெல்லியில் அவனை பிரதமர், உலக நாடு பிரதமரை தடவை விடுவார். முக்கால் சத்தியம் கண்ணை கட்டியாச்சு சொல்லி முடிஞ்சு வச்சுடா. அது இவர் தாண்டா கட்ட முடியும். உன்னை படைச்சார் 108 நரம்பு பாக்ஸ 2 கண்ணை கட்டியாச்சுன்னா தடவை விடணும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் தடவுவா. தமிழ்நாட்டில் தடவுவா. அப்படியே தமிழ்நாட்டில் அப்படியே அமைச்சர்கள் புறம் அப்படியே தடவுவா. அப்படியே தடவுவா. திருச்செந்தூர்காரன் பேர் வச்சுக்கா மாதிரி அத்தனை மந்திரி கிடக்காமச்சா அப்படியே தடவுவா. தடவுடா தடவுடா. முதலமைச்சர் தடவுடா. உன் பொண்டாட்டி புள்ள தடவுடா தடவுடா தடவுடா. கட்டிட்டோம்டா. உன் கண்ணை கட்டுற கணக்கு இல்லை. 3 கண்ணை அவரை மூடிட்டாலே உலகமே இருண்டு போகும். உலகமே இருட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். அந்த மானிட பேரை படைச்சதுனால சேட்டை ஓவர் கட்டிட்டாரா அரசியல்வாதி. உலக நாடு கண்ணை கட்டிட்டார். 2 கண்ணு தெரியாது, ஆனால் கண் நல்லா தான் போவான். ஆனால் அவன் எழுத்து செல்லாது. அதுக்குத்தான் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கண்ணை கட்டணும்ல. இல்லே வழக்கறிஞர் பூரா இந்தியா நாடு முழுவதும் வழக்கறிஞர் பூரா பார்த்துக்கோ. கணக்கு விட்டாச்சு. ஒருத்தர் தொட்டு அனுப்பிடு. இந்த மாதிரி ஐயா போட்டுக்காரு, கடவுள் போட்டுக்காரு, ஒழுங்கா பாரு அப்படின்னு. இல்லைன்னு வச்சுக்கோ, ஒட்டுமொத்தமாக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வழக்கறிஞர் பூரா வீடுகள், உன் வீட்டு குடும்பத்தார் வரைக்கும் கண்ணு இருண்டு போகும். சோழி முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் விளையாட்டுக்கான விளையாடுதான். உடம்பு பாக்ஸில் இந்த 2 கண்ணை பிடிச்சாலே போண்டான். சோழி முடிஞ்ச அரசியல்வாதியும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கண்ணை பிடிக்காரு. கண்ணை பிடிச்சா என்ன ஆகும்? காய்ச்சல் விட்ட உடனே சுண்டி பார்வை உள்ளே இருக்கிற பார்வை தடவை விட்டுருவார். தடவுவான். வண்டியில் போவேல அப்படி பட்டுன்னு தெரியாமல் போயிடும். மோதுவான், சாவான். அனைத்தும் தப்பு செய்யறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் கண் பார்வை கட்டு. கண்ணை கட்டிட்டார். உச்சியில் உட்காந்துருக்கார். இன்னும் புரியாம விளையாட்டுக்கு விளையாடுறாங்க. அப்போ விளையாடுங்க அப்படின்ட்டாரு. நான் விளையாடுத ஏன் விளையாட்டை பார்க்கணும்ல அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். கண்ணை கட்டண்டா அப்படின்ட்டார். அவரே சொல்லி 3 தடவை சொல்லிட்டார். கண்ணை கட்டணும்டா. கண்ணை கட்டலைன்னா இவன் ஆடிடுவான்டா அப்படின்ட்டார். மந்திரத்தால கட்டிட்டார். ஏட்டில் உள்ள கணக்கை எடுத்து கட்டிட்டார். பாவத்தை செய்கிறவன் கண் கெட்டிலே போவான். மோதுவான், முட்டுவான், சாவான். இப்போ இந்த வெயில் தாக்கம் கூடுதலாக இறக்குவார். இந்த பவரில் அடிச்சு நொறுக்கிடுவார். முக்கால் சத்தியம்.